Good morning everyone. I am Amala. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சீஸ் தயாரிக்கும் முறை. ஸோ பாலிலிருந்து எப்படி சுவையுள்ள சீஸ் ரெடி பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மில்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன், குட் பாக்டீரியாஸ் ப்ளஸ் ரென்னட் அப்படிங்கக்கூடிய என்சைம் இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நம்ம சீஸ் உருவாக்குறது, அது எப்படி நம்ம ஒரு ஏஜிங் ஆஃப் சீஸ் வரை கொண்டு போகிறது ஸோ என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சீஸ் அப்படிங்கிறது பால்ல இருந்து தயாரிக்கப்படுற மிகவும் பிரபலமான ஒரு புளிப்பு தன்மை உள்ள பால் உணவு. இந்த தயாரிப்பு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா பாலை நேரடியாக ஒரு சில பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ், முக்கியமாக லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா, எல்ஏபின்னு சொல்லுவாங்க, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் கொண்டு நம்ம மில்கை ஆசிடாக புளிக்க வச்சு பாலில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் ப்ளஸ் ரென்னட் அந்த என்சைம் இது ரெண்டையும் இந்த என்சைம் வச்சு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று லிக்விட் பார்ட், இன்னொன்று சாலிட் பார்ட். தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த லிக்விட் பார்ட்டை வே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாலிட் பார்ட்டை கர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு ப்ளஸ் ஸ்மெல் ப்ரொஃபைல், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்போ வரும் அப்படின்னா ஏஜிங் ஆர் ரைப்பனிங் ஆஃப் சீஸ் அந்த டைமில் தான் கிடைக்குது. சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன், ஃபேட், கால்சியம் ப்ளஸ் விட்டமின்ஸ் அது எல்லாமே இருக்கிறதால இது ஒரு சுவையான உணவு மட்டும் இல்லாமல் சத்தான உணவும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கேலரிஸ், 8 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது, 8 கிராம்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, 180 கிராம்ஸ் மில்லிகிராம்ஸ் கால்சியம் இருக்குது. ப்ளஸ் இதில் கவு மில்க், பஃபலோ மில்க், கோட் மில்க், ஷீப் மில்க் எந்த மில்க் வேணும்னாலும் வச்சு நம்ம சீஸ் ரெடி பண்ணலாம். இந்த சீஸ் ரெடி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண ரென்னட் அப்படிங்கிற ஒரு என்சைமை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மில்கில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் அசிடிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் கொடுக்குது. ஸோ ப்ளஸ் இட் காசஸ் ஒரு மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கேசின், இந்த கேசினை ஃபுல்லாக தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த என்சைம் பயன்படுது. ஸோ இந்த என்சைம் சேர்த்த உடனே மில்கில் இருக்கக்கூடிய கேசின் ப்ரோட்டீன் எல்லாமே ஒன்றா கிளம்ப் ஆகிட்டு கொயாகுலேட் ஆகிடுது. அது மட்டும் தனியாக செப்பரேட் ஆகிடும். ஒரு லிக்விட் போர்ஷன் கிடச்சிடும், ஒரு சாலிட் போர்ஷன் கிடச்சிடும். லிக்விட் போர்ஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெயின் சொல்கிறாங்க, சாலிட் போர்ஷன் கர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸை டோட்டலாக என்ன சொல்கிறாங்கன்னா கர்ட்லிங் ப்ராசஸ் இல்லைன்னா கிளாபரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாலிட் கர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் ரிமூவ் பை யூஸிங் ஃபில்டர், சீஸ் கிளாத் அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை வச்சு அந்த சாலிட் போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக வெளியில் எடுத்துடுறோம். ஸோ வே போர்ஷன் தனியாக போயிடும், சாலிட் போர்ஷன் தனியாக வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ஹெர்ப்ஸு, ஸ்பைசஸ்ஸு இல்லை வுட் ஸ்மோக்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி அந்த சீஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக பண்ணலாம். அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னா லெமன், அனோட்டா சீட், செர்ரி, பெப்பர்மின்ட், ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், ஸோ இது மாதிரியானது எல்லாமே அதில் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சீஸ் செய்யும்போது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்க் தேவைப்படும், அடுத்தது கொயாகுலண்ட், அந்த கேசின் ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணக்கூடிய கொயாகுலண்ட்ஸ், அதாவது ரென்னட் என்சைம் ஆர் எனி அதர் ஆசிட்ஸ், ப்ளஸ் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சீஸ் மேக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பால் தான் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். த டைப் ஆஃப் கொயாகுலன்ஸ் நிறையா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 சீஸ் ரெடி பண்ணுறாங்க, ஆசிட் சீஸ் ப்ளஸ் ரென்னட் சீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆசிட் சீஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு அசிட்டிக் ஆசிட் இல்லை லைக் வினிகர், குளுக்கனோடெல்டா லாக்டோன் அப்படிங்கக்கூடிய ஆசிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய கேசின் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஒன்றாயிட்டு நம்ம தனியாக கர்ட்ஸாக எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரென்னட் சீஸ் அப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காஃப் ரென்னட்,
ஸோ அந்த ரென்னட் வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கும், இல்லை டேப்லெட் ஃபார்மில் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் கூட இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் கால்சியம் குளோரைடு அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா சீஸில் வந்து லைட்டாக போடுவாங்க. போடும்போது இந்த கொயாகுலேஷன் பவரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து நிறையா ஹெர்ப்ஸு, ஸ்பைசஸ், ஸ்வீட் பெப்பர்ஸ், க்ளோவ்ஸ், ரோஸ், ராஸ்பெரி, அனட்டோ சீட்ஸ், பெப்பர்மின்ட், ஜிஞ்சர், ஸோ இது மாதிரி வைன் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸாக ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷனுக்காக ஸ்டார்டர் கல்ச்சர். அதில் வந்து மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டர் கல்ச்சரோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா கொயாகுலேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் லோவரிங் த pH. அந்த pH வந்து குறைக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டர் கல்ச்சராக நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது, அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் அது என்ன பண்ணுதுன்னா ஸ்பாயிலேஜ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணவும் செய்யுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டர் கல்ச்சராக. லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், சப்ஸ்பீஷியஸ் லாக்டிஸ், ஆர்க்ரிமோரிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், சால்வாரிகஸ் சப்ஸ்பீஷியஸ், தெர்மோஃபைலியஸ், and Lactobacillus delbrueckii subspecies, Balcaricus, Lactobacillus halviticus, Propionibacterium, Frudentrichi, plus Lactobacillus casei, Lactobacillus plantarum. ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த பாக்டீரியா வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்டர் இனாக்குலமாக யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஈஸ்ட்டும் மோல்டும் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் கலர் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் டொருலா அப்படிங்கக்கூடிய ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ரைப்பனிங் ஆஃப் சீஸ் முடிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா பிரிக் ஆர் லிம்பர்கர் சீஸ், அந்த சீஸை ரெடி பண்ணுறதுக்கு டொருலா ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பெனிசிலியம் கேமம்பர்டி, இது வந்து கேமம்பர்டி அப்படிங்கக்கூடிய சீஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ளஸ் பென்சிலியம் ரோக்கிஃபோர்ட், அது வந்து ப்ளூ சீஸ் ரெடி பண்ணுறதுக்காக, வைன் சீஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்காக இந்த பென்சிலியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கலெக்ஷன் ஆஃப் மில்க். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மில்கை கலெக்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி அந்த கண்டெய்னருடைய எதுவுமே சர்ஃபேஸில் எந்த ஒரு ஆர்கானிசமும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர் ஸ்டெரைல் மேனரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த மில்கில் ப்ரோட்டீன் ஃபேட் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு குட் குவாலிட்டி சீஸ் வந்து ஹையர் ஈல்டில் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பேஸ்ட்ரைசேஷன் ஆஃப் மில்க். ஆஃப்டர் கலெக்ஷன் ஆஃப் மில்க் என்ன பண்ண போகிறோம்னா மில்கை வந்து பேஸ்ட்ரைஸ் பண்ண போகிறோம். எல்டிஎல்டி பேஸ்ட்ரைசேஷன் இல்லைனா ஹெச்டிஎஸ்டி பேஸ்ட்ரைசேஷன். அது முடிஞ்சதுக்கப்புறமா மில்கை வந்து அப்படியே 5 டிகிரி செல்சியஸில் கூல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த ஸ்டார்டர் இனாக்குலம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 32 டிகிரி செல்சியஸ் மில்கில் இருக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே ரைப்பனிங் ப்ராசஸ்க்கு வச்சிடுறோம். ஸோ இந்த ரைப்பனிங் ஸ்டெப்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியா அதிகமாக வளர ஆரம்பிச்சிரும் அண்ட் ஸ்டார்ட் டு ஃபெர்மெண்டேஷன், அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிரும். ரெடி பண்ணும்போது அது லாக்டிக் ஆசிடை செக்ரேட் பண்ணிவிட்டு பிஹெச்சை வந்து உங்களுக்கு குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், சீஸ்க்கான ஃப்ளேவர் வந்து ரெடியாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ரென்னட் என்சைம் வந்து ஆட் பண்ண போகிறோம் டு மேக் இட் கட். ஸோ ஆஃப்டர் பேஸ்ட்ரைசேஷன் ஆஃப் மில்க் அந்த ரென்னின் அப்படிங்கக்கூடிய என்சைம் இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஸ்டொமக் ஆஃப் யங் கால்வ்ஸ். ஸோ இந்த கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஸ்டொமக்லேருந்து இந்த 4th ஸ்டொமக்லேருந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆடட் டு ரா. ஸோ அப்படியே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும், இல்லை டேப்லெட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது போடும்போது மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கேசின் அது எல்லாமே தனியாக உங்களுக்கு செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரென்னட் வந்து அந்த என்சைம் வந்து மில்கில் போட்டதும் மில்க்கு பாதி கேர்டாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த கேர்டை மட்டும் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம வந்து வெளியில் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கட் அண்ட் ஹீட் தி கேர்ட். இந்த கேர்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதனுடைய pH 6.4 வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தென் இந்த கேர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நைஃப் வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த வேவ் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நைஃப் வச்சுட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைன் தி வே அண்ட் டெக்ஸ்சர் தி
கர்ட். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கர்டை ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ சீஸ் கிளாத் யூஸ் பண்ணி ஸோ அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ஷன் ஃபுல்லாக வெளியில் ரிமூவ் ஆகுது. இந்த ஸ்டெப்போட பேர் வந்து செடாரிங் அப்படி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சீஸோட pH 1.5 to 5.1 to 5.5 அந்தளவுக்கு ரீச் ஆகுது. அண்ட் allow the mat to night together. நல்லா டைட்டாக ஒரு ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு லாஸ்ட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்ட் மேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் ஃபைனலி அதில் கொஞ்சம் ட்ரை சால்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் பண்ண கர்ட் பீசஸ் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் ட்ரை சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது இல்லை சொல்யூஷன் ஃபார்மில் கூட பண்ணலாம். ஸோ பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சால்ட்டட் கர்ட் பீசஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீஸ் ஹோப்ஸ் அண்ட் ப்ரெஸ்ட் இன்ட்டு குட்டி குட்டி பிளாக்ஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜிங் ஆஃப் சீஸ்க்கு எடுத்து வச்சுருவாங்க. அது ஒரு க்ளோஸ்டு ரூம். அந்த ரூமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருவாங்க. ஃப்ரம் 70 to 60 டேஸ்லேருந்து செவரல் இயர்ஸ் வரைக்கும் கூட உள்ள மெச்சுரேஷனுக்காக வச்சுருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ரொம்ப ரஃப்பாக இருந்த அந்த டெக்ஸ்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒரு டெண்டர் ஃபீல் ப்ளஸ் வேக்ஸி கோட்டட் பாடி அந்த மாதிரி ஃபுல்லி ரைப்பன் சீஸாக உங்களுக்கு 1 year 2 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். டியூரிங் த ஏஜிங் ஆஃப் சீஸ் த சீஸ் டெவலப் த எடிபிள் ரிண்ட். அதுக்கு மேலே ஒரு ரிண்ட் அதுவுமே எடிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு மைல்டு ஃப்ளேவர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லாங்கர் ஏஜிங் பீரியட் சீஸ் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப் ஃப்ளேவர் கிடச்சிருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை காஸ்ட் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங். ஃபைனலாக சீஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி குட்டி குட்டி பிளாக்ஸில் வச்சு முக்கியமாக வேக்யூம் பேக்கேஜ் தான் பண்ணுவாங்க. சொல்ல ஏர் டைட் பேக்கேஜ் பண்ணி இந்த மாதிரியான பேக்ஸில் வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறமா செல் பண்ணுவாங்க. தேங்க்யூ.